ஒட்டகத்திற்கு தீவனம் கொடுத்து கொண்டிருந்த போது முதியவர் மீது அமர்ந்த ஒட்டகம். பரிதாபமாக பலியான சிசிடிவி காட்சி. புதுச்சேரி புதுக்குப்பம் கடற்கரையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டகம் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் அதன் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த மத்திய பிரதேச மாநிலம் பர்வானியை சேர்ந்த 67 வயதுடைய ரமேஷ் என்பவர் ஒட்டகத்திற்கு தீவனம் கொடுப்பதற்காக அதன் கயிற்றை பிடித்து இழுக்கிறார். அப்போது திடீரென அவர் கயிற்றை பிடித்தவாறே கீழே விழ, கயிற்றை கீழே இழுத்தால் அந்த ஒட்டகம் அமர்ந்து கொள்ளும் என கூறப்படும் நிலையில் அவர் மீதே அந்த ஒட்டகம் அமர்ந்து விடுகிறது. ஒட்டகம் அதீத சுமை இருக்கும் என்பதால் அந்த முதியவர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே பலியாகி விடுகிறார். அதன் பிறகு அங்கு வந்தவர்கள் அந்த முதியவர் இறந்து கிடப்பது அறிந்து இது குறித்து தவளக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகிறார்கள். Best sound design again goes to Ponniyin Selvan Part 1. மணி சார்னா சும்மாவா? பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு இப்போ எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. 70வது தேசிய விருதுகள் பற்றி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா? நம்ம தமிழ்ல இருந்து பொன்னியின் செல்வன் படத்துக்கு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்குங்க. பெஸ்ட் தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாருக்கு கிடைச்சிருக்குங்க. இருங்க இது மட்டும் இல்லை, இன்னும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. அதே PS1க்காக பாத்தீங்கன்னா பெஸ்ட் சவுண்ட் டிசைன் அவார்டு சவுண்ட் டிசைனர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல சிறந்த ஒளிப்பதிவு PS1க்கு ரவிவர்மன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமா பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு 4 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. தாய் கிழவியா நம்ம எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்ச நித்யா மேனனுக்கு திருச்சிற்றம்பலம் படத்தில் நடிச்சதுக்காக சிறந்த நடிகை அப்படின்ற அவார்டும், சிறந்த நடிகர் இந்நேரம் பல பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இவருடைய நடிப்பால அப்படியே நம்மள மிரள வச்சிருப்பாரு. கண்டாரா படத்துல நடிச்சதுக்காக ரிஷப் செட்டி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு படம் எது? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.